ஒரு வயசுல பெரியவங்களா இருந்தாலும் சரி கை வரலாம் கால் வரலாம் ஒரு வயசுல பெரியவங்க தினமலை உட்காந்தா கூட உட்காந்து இருக்கணும். திருமலை உட்காந்து ஏமா பால் குடுமா லைஃப் மேல சொல்லிடணும். ஆமா அவர் நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சவங்க அவங்கதான். மாமா குடிச்சு குடிச்சு இறந்து போயிட்ட நிலைமை எப்படிமா? எப்பா இதுக்கு தான் வேணா சொல்லிங்க அவளுக்கு ஃபுல்லா குடிச்சிட்டு வெயில் விட்டு போய் செத்துட்டா நான் என்ன பண்றதுன்னு கேக்குது. செத்துட்டா நீ ரெண்டாம் தரம் கட்டிக்கோ. பாவி நான் மூடுறேடா. ஏமா நீ மட்டும் நான் முதல் தரமா நீ ரெண்டாம் தரம் நீ பரம்பரையா ரெண்டாம் தரம் நான் அதுக்கு சொல்லல. என் லைஃப் தான் ஸ்பாயில் ஆயிடுச்சு. பெச்சிட்டாக்கு பெச்சிட்டா. ஆமா இவங்க பாயில நீ பெச்சிட்டு பாயில் இல்லடா தேப்போட நாடோடி நீ தான் எம்ஜிஆர் போட சூப்பரா அப்படி இல்ல வீணாயிடுச்சு என் வாழ்க்கை தான். லவ்க்கு பண்றியா? ஆமா ஆமாமா லவ் பண்றேன். எவனோ வேலை கண்ண தூட்டு படிக்க போனியா? அங்கேயே வெள்ளக்காரெல்லாம் கிடையாதுமா. கருப்புக்காரனா மனசார ஒருத்தர் லவ் பண்றமா. நெஞ்சுக்குள்ளே இருக்காரு. ஏய் நீங்க அதெல்லாம் கிடையாது. என்னென்ன ஏகின்றா என்ன யார் தெரியுமா? ஏகின்றா யாரு நீ? ஏகின்றா யாரு நீ? உனக்கு சித்தப்பா மாதிரி. சித்தப்பாவா? ஆமா. எப்படி அது? இவங்க யாரு? சித்தி. அப்ப நான் சித்தப்பா. உடம்ப கொண்ட புடிச்சுக்கோ. காலியா கிடந்து ரூட் ஒரு அடி வந்துங்க. வேலை காரணத்துக்குடா டேய். ஏய் தம்பிடி. பாடி போடல பேசாத அவளே. மரியாதை பேசு. அப்ப ஒண்ணு பேச சொல்றேன். டெட் ஏய் என்னடா நீ அங்க பார்த்தா வேலைக்காரன் ஒரு வேலைக்காரன் நடந்துக்க மாட்டாங்க. வேலைக்காரன் தான் பேசுறேன். சும்மாகறன் பேசுனா. தேவையா? அழகான கோயில். ஏய் அம்மா கோவில் இருக்குது நல்ல நல்ல கோவில் அந்த ஊர்ல இருக்குது. நீ என்ன பண்ற கல்யாணம் பண்ணிக்க இங்கதான். நான் யாரை நம்ம காதலிக்கிறேன்? திருமணமாவோ காதலிக்கிறேன். அடப்பாவி தலையில கழுத்துக்கு போடுறா. கழுத்துக்கு போட்டாளா? ரத்தம் இல்லையம்மா. ரத்தம் உனக்கு வரணும். ஏய் போடா. பின்ன கழுத்துக்கு போட்டான். என்னடா ஒரு கண்ணுக்கு அவன கட்டிட்டீங்க என்ன வாழ்க்கை? பிளான் பண்ணி தான் அவன் சொல்றான். அதுல என்ன பிளான்? ஏன்னா அவனுக்கு கண்ணு தெரியாது. அவனை கல்யாணம் பண்ணினா நம்ம எங்க வேணாலும் சுத்திங்க அவன் பார்க்க மாட்டான். இருவரும் எப்பன்னு காத்து இருக்க மாட்டாங்க இருவருமே. ஆமா காத்துங்க ஆடுங்க. கண்ணு தெரியாதுடி அவனுக்கு. பரவாயில்லம்மா நான் பாத்துப்பேன்மா. சாரிங்க ஆடுங்க. அவன் உன்னை பாத்துக்குவானா? அவர் என்ன நல்லா பாத்துப்பாரு. அவனுக்கு தான் பார்வையே இல்லையே உடனே எடுத்து பாத்துக்குவான். அவன் பார்த்தானா கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். ஏன் இந்த தேஜ் இருக்குது பல்லு. வேணாம் நீ தங்கம் நான் சொல்றத கேளு. அம்மா நான் ஒரு தான் ப்ரிப்பேர் செய்துப்பேன். அடி அஞ்சுக்கு மாதிரி அஞ்சுக்கு
அவன் பறந்து பேனாலே உன்னை பறந்து பேனாலே நான் பார்த்த போது கண்களிலிருந்து தவந்து அவன் பறந்து பேனாலே அவள் உனக்கா பொன்னானா அவள் எனக்கும் ஓ எங்கோ ஓட்டாவன் ஒரு விட்டு நம்மளால பண்ணி வந்து விட்டு விட்டு ஓடுவேன் அந்த விட்டார்கள் அடிக்கிற கைதான் அன்னைக்கும் அன்னைக்கிற கைதான் அது ஒப்புச்சுமா போயிடும் அம்மா பெத்தெடுத்த தாய் இருந்திருந்தா இப்படிதான் அடிப்பியாம்மா லவ் பண்ண சும்மா போனேன் அம்மா அம்மா அதை போட்டு தரமா எப்படிலாம் கஷ்டப்பட்டு அம்மா இல்லாத பொண்ணு நான் கூட பண்றேன் நான் கூட பண்றேன் பாக்குறவங்க சொல்லுவாங்க நான் கூட பண்றேன் நல்லது பொண்ணாண்டா அப்படி அடிப்பீங்களா என் பொண்ணு அந்த இந்த மாதிரி சொல்லி வளர்ப்பேன் கட்டுல போட்டு விட்டாங்க அங்க போய் பட்டுங்கடா போட்டாங்க அம்மா இந்த பேர் ஆளு கொடுக்குறாங்களா கட்டல் போட்டாங்க குமுற அப்பா யார் லவ் பண்ண கூடாது இப்ப பாரு அம்மா விச்சு போட்டு அடி போற யாருன்னு சொன்ன சுப்பூர் சுல்தான் இல்ல மஸ்தான் யார் மஸ்தான் நானே அப்பா அப்பா டேய் நான் கம்பா நாட்டு டாக்டர் மேல ஆமா வாயை ஊசி போடுறியா ஊசி போட்டுக்குவ அப்பா மகளே ஐயோ நான் நம்பி நடியே போடுவா மகளே நீ காதே அம்மா அடிக்குறாங்க என்னமே இல்ல இல்ல பொண்ணு என்ன தப்பனி ஆகிற ஐயோ கடவுளே எவ்வளவு மரியாதை பாரு கணவன் நின்னுங்கறான் மேல ஏறி உட்கார்ந்து யார இதோ மேல என் மொண்டாட்டி இதோட மேல ஏறி உட்கார்ந்து பரவாயில்லடா ரெண்டு பேரும் பொண்டாட்டி போடுறாங்க நம்ம நின்னு வச்சு அவ கால் என் தலையில வச்சு இல்ல நான் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நான் உங்களுக்கு மேல உட்கார்ந்து இல்லையே எவ்வளவு மரியாதை கொடுக்கணுமோ அவ்வளவு மரியாதை கொடுத்தேன் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா பாக்குறவங்களுக்கே தெரியும் தெரியும் சில பேரு தெரியல என்ன பண்ணு நான் என்ன சொல்றேன் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன் ஏன் பாத்தியா முன்னாடி சைட்டிங் தான் ஐயோ பல்லு பார்த்தாலும் சிப்பா மகளே ஆயிமாடா என் செல்லம் அழுது என் செல்லத்துக்கு ஐடியா பண்ணி என் முன்னாடி லைட் நிச்சிட்டாலும் பொண்ணு பல்லு தான் நல்லா தெரியுது மூஞ்சி பாரு மாமா நான் என்ன சொல்றேன் என் தம்பிக்கு அவளை கட்டி வைங்க அது மட்டும் போதும் யாருக்கு என் தம்பிக்கு நான் அன்றே சொன்னேன் உன் தம்பிக்கு எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன் அன்று சொன்ன குடும்பம் தரங்கட்ட குடும்பம் சாக்கடை சாக்கடை நான் தான் சாக்கடை என் முன்னாடி சாக்கடை குடிச்சான்னு சொல்லியா ஏண்டி என்ன கல்யாணம் பழகினா என்னப்பா சார் நீ பண்ணி வைக்கிறேன் நான் பண்ணி வைக்கிறேன் நீ செய்ய நான் ஜெயிக்கிறேன் அம்மா சொன்னாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஏண்டா என் பொண்ணு கல்யாணம் பண்ணி தெரியாத மாப்பிள்ளை பார்த்து திருமணம் முடிப்பேன் ஜாம் தான் முடிப்படா அத சொல்லு நீ யாருடா யாரு நான் அந்த பொண்ணுக்கு சித்ரா மேரி சித்ரா ஆமா டேய் உன்ன சொல்லி தப்பல என்ன சொல்லணும் ஏன்னா நீ டீயா சிந்த உன்னை கூட்டி வந்து இருக்க இடம் உடுக்க உடை உன்னை உணவளித்து
பாதுகாப்பா வச்சிருந்தேன். ஏன்னா, இரு, இரு. சொல்லு, சொல்லு. அதாவது என் குடும்பத்துல ஒருத்தனா நான் அடிக்கடி வெளிய போயிடுவேன். ஆமா. என் பொண்ணுக்கும் என் குழந்தைய என் பொண்டாட்டி பாதுகாப்பா இருக்கணும் வேலைக்கு வச்ச மாதிரி. அதனால சரி, அது விடு. டீ கடைன்னு சொன்ன பாரு. அங்கத்தான் நல்லா யோசிக்கணும் நீனு. என்ன? ஏன்னா அந்த டீ கடைக்காரன் தான் குடும்பத்தை எப்படி பண்ணணும், ஏதா பண்ணணும் தெரியும். ஏன்னா எவ்வளவு சக்கரை போட்டா, எவ்வளவு டிகேஷன் போட்டா, எவ்வளவு பால் ஊத்துனா, எவ்வளவு தண்ணி ஊத்துனா டீ வரும்னு அவனுக்கு தெரியும். அது போல குடும்பம் கரெக்டா பார்ப்பான். நீ அதான் தெரிஞ்சா உனக்கு என்ன தெரிய போகுது? டேய், விடு. உன்னை வேலைக்கு வச்ச மாதிரி என்ன என்ன கல்யாணம் பண்ணி வைக்கவே வைக்க மாட்டியா? ஏண்டி உன் தம்பி கம்மனு கூட மாட்டே போடி. வேலைக்கிட்ட பேசுறதுக்கே வாய் கூசுது. ஏன் புளி மாஞ்சு சாப்பிட்டேன்னா? அதெல்லாம் சாப்பிடாத. அப்புறம் எதுவும் துண்ண முடியாது. இல்ல என் குடும்பம் குடிக்கார குடும்பம் தானே இல்லன்னா கட்ட குடும்பம் என்ன கூட மாலை ஏந்து முடியல. என்ன ஏந்துனா அதான். அம்மா பிளாக் பெல்ட்லாம் வாங்கிக்கிறாங்க. நான் ஒரு விஷயம் இவரை பத்தி நான் சொல்றேன் தப்பா இருந்தா நான் கேள்வி கேட்கறதா கேளுங்க. கேளுங்க. ஆயா. என்னன்னா இப்ப என்ன பத்தி தான் நான் சொல்றேன். என் குடும்பத்தை பத்தி குடிகார குடும்பம் எப்போ பாரு இதே சொல்லி நடக்கிறான். ஆமா. நான் ஒண்ணு சொல்றேன் ஒரே ஒரு பாயிண்ட். என்ன பாயிண்ட்? வெள்ளை கலரா கருப்பா சிவப்பா? அது இல்லடா ஒரு கருத்து. ஓ கருத்து. என்னன்னா ஒரு நிலம் வாங்கணும்னு வச்சுக்கங்களேன். ஆமா. ரோடு ஓரமா நடுப்புருவா. ஏன் அதெல்லாம் அதுக்கு இல்லம்மா, நடுப்புற நிலம் வாங்கினா நமக்கு பாதுகாப்பு. ரோடு ஓரம் வாங்கினா நமக்கு பிரச்சனை. எப்படி? ஏன்னா போல நாடகத்தை வச்சுன்னு வச்சுக்கா, திடீர்னு அவனா கலக்குதுன்னா ரோடு ஓரமா போய் உட்காந்து வந்து அப்புறம் போய் ஏறு ஓட்ட சொல்ல நாட்டு அடிக்கும். நடுப்புற வாங்கினா பிரச்சனை கிடையாது. அவன் போக மாட்டான் இருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள். நான் சொன்னது எக்ஸாம்பிள் தான். ஒரு நிலம் வாங்கினா என்ன பண்ணுவாங்க? கேளு, விவசாயிகளுக்கு கேளு. என்ன பண்ணுவாங்க? பயிர் வைக்கிறவங்களுக்கு ஐயா என்ன பண்ணுவாங்க நைனா? வந்துருவாங்களா? கரெக்ட். நம்மள போல ஆளு. ஒரு நிலம் வாங்கினா ஒரு அறுவடை செய்யறதுக்கு ஒரு ஏர் விழுவாங்க. ஒரு வீட்டை கட்டலாம், ஒரு கோவிலை கட்டலாம். அந்த நிலத்தை நம்ம யூஸ் பண்ணணும். கண்டிப்பா. ஒரு வீடோ, ஒரு அண்ணா சத்திரமோ, ஒரு கோயிலோ, ஒரு பஸ் ஸ்டாண்டோ ஏதாவது ஒன்று கட்டி அந்த நிலத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கின்னு இருக்கணும். இப்ப இவங்க என்ன சொல்ல வராங்க உங்களுக்கு எல்லாம் தெரியல. நான் சொல்றேன், அந்த நிலம் மாதிரி தான் இந்த அம்மா. நிலத்துக்கு சொந்தக்காரி இவரு. இப்ப நிலத்துக்கு சொந்தக்காரி மெட்ராஸ் போடுறா சும்மா விட்டு போடுவாரு கிடையாது. எவனா கூப்பிட்டு குத்து கூட்டு போடுவாரு. அது மாதிரி குத்து கூட்டு நான் பாத்துக்கிறேன். உடம்ப கட்ட இதனால கூட தப்பு கிடையாது. எவனை சொல்லணும்? அதான் அதான் பழமொழி சொல்லுவாங்களா? அப்பவே எரமாற கட்டவன் என் வீட்டுக்காரன் இழுத்து போட்டு அடிச்சா பக்கத்து வீட்டுக்காரன். இது கூட எனக்கு தான் சாதகமா இருக்குது. எரமாற காட்டி என் வீட்டுக்காரன் இச்சு போடுறாங்க பக்கத்து விடுவா. அப்ப எரமாற காட்டி அவரு நீ ஏன்டா வர? ஒண்டவன் சரியாண்டா குப்பையாரி சண்டை போடலாம். நீ சொல்றது எனக்கு புரியுதுடி. நீலாதேவி உன்னதான் கூப்பிடுறாரு. நீ சொல்றது எனக்கு புரியுது. ஒரு நிலத்தை வேணா பயிர் வைக்கணும். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா ஒரு சுகத்தை கொடுக்கணும். உனக்கு நான் சுகத்தை கொடுக்கணும் கல்யாணம் பண்ணல. உனக்கு சுகத்தை கூட கல்யாணம் பண்ணல. நாத்துக்க என் குழந்தைகளை வளர்க்க தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வந்தேன். பழக்கத்துக்கு ஆயமா வேலை கூப்பிட்டு தான் வந்திருப்பேன். அந்த ஆயாமை வளர்ச்சி உன்னை வச்சுக்கிறேன். ஆயாம வேலை பார்த்துருந்தா. என்ன பெண்ண? ஆமா, அந்த ஆயாமெல்லாம் போடுற முட்டை சின்னதா இருக்குதுயா. நாங்க கடை வாங்கினா பெருசா இருக்குது. அங்க போட்டு சின்னதா இருக்குதுயா. அது என்னவோ அந்த கோயில நோய் பூச்சி போய் அது சின்னதா போடுறா. இல்லடா எனக்கு ஆயாமான்னு சொல்றது தெரியல. ஆயமா வேலைக்கு தான் வச்சுக்கிறேன்னு சொல்றேன். இது நாத்து கட்டி விட்டேன். உனக்கு ஒரு பாதுகாப்புக்காக தான் தாலி கட்டினேன். பாதுகாப்பு ஒண்ணு நீ பண்ண அப்படியே மேல வச்சு ஒரே ஏத்து செத்துருவேன். ஏய்! ஏதோ ஆம்டே நான் மரியாதை குட்டி உள்ள நாள் மரியாதை மரியாதை கொடுக்குறீங்க. ஆமா முதல்ல வரும்போது மனங்கள் ஏன்னா உன்ன அப்ப பேசுற உனக்கு நீ நடந்துக்கிற அந்த மாதிரி கட்டி வச்சா உங்க கால கூட வைக்கிற அவன் கட்டி வைக்கிற நம்பிக்கை போட கொடுக்க மாட்டேன். ஆனா என்னடா
முக்கியமானவன். இப்ப சொல்லி என்னது திருக்குறளடா. திருக்குறளா திருக்குறளா திருவள்ளுவர் இந்த தாடி வச்சுக்கின்னு ஊசி வச்சுக்கின்னு நோட்ல ஆமா, வச்சுக்கின்னு ஊசி தூக்கி சப்பால ஓன் பண்ணுவாங்க அதுதானா கோழி போய் தேக்கிறாரு அங்க உட்காந்துக்கணும். ஆமா, டிவி. மூஞ்சி பாரு அவனுக்கு. அதுதானா ஓலைச்சுவடி எழுதுறாரு பாரு. அவர்தான்டா. அதுதானா அந்த குரல் எனக்கு தெரியுமா புரியுதா? ஆ, ஏதா? நான் கூட ஒரு குரல் சொல்லுவேன் என்ன குரல்? ஆனா உன்ன மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டேன் குரல் இது வேற மாதிரி இருக்கும் வந்து வேற மாதிரி. ஆமா. அம்மா எதெல்லாம் வேற மாதிரி? சொல்ற மாதிரி தீனால் சுட்ட கருவாடு நறுமோ நறாதோ நாவினான தொடப்ப கட்ட இப்படி அடிச்சு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லுவோம் என்ன சொல்லு அது என்ன தெரியுமா? தீனால் சுட்ட கருவாடு நாருமோ நாராதோ நாவினால கப்படும் மூஞ்சி பாரு. எப்படியா தீனால் சுட்ட பொண்ணு உள்ளார மாறாதே நாவினால் சுட்ட வடு. அவர் ஏஜென்ட்ல அப்பத்துல இருந்து இதே சொல்லிருக்கோம் மாத்தாதீங்க கொஞ்சம் கூட கம்ப்யூட்டர் காலமாச்சு மாத்தி மாத்தி பேசுங்க ஏன் பேசுறா ஒரு ரூபாய் நோட்டு பாத்தியா ஒரு நிமிஷம் பாத்தியா 2 நிமிஷம் பாத்தியா 3 நிமிஷம் பாத்தியா ஆனா 4 நிமிஷம் மட்டும் உள்ளவன் ஏன் தெரியல எனக்கு அதெல்லாம் பாத்தியா நீ இப்ப என்ன மாறி போச்சு மாறிடுச்சு. இப்ப 4 நாவே இல்ல 8 நாவே இல்ல 1 ரூபாவே இல்ல ஏய், இதெல்லாம் மாறும். ஆனா அது மட்டும் மாறாது. இந்த ஆளை ஆயா ஹெசரி ஆயா அந்த டையடி வெளியாகுது கொஞ்சம் இந்த ஆளை சிறையில போடு. பாணி போமா யார் எனக்கு தெரியா? முஞ்சி பாத்தியா எனக்கு தெரியா? ஆமா சீர்திருத்தவாதிகளுக்கு அது ஒரு சிந்தனை அறை. சரி. சிந்தனை அறைக்குள்ள அமர்ந்து உங்கள் இருவரை மாதிரி ஒரு சிறுகதை எழுதி வெளியிடறீ. நல்லா எழுத்தா நல்லா எழுதா ரெண்டு பேரை பத்தி நல்லா எழுது. அதுல ஒண்ணு வேணாம். நான் என்ன சொல்றேன், சிறையில போய் இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது, வெளிய இருந்து ஒண்ணும் கிடையாது. அதனால நீ அங்கே போய் இருக்கிறது நல்லது. ஏண்டி இப்படி ஆசாபாசம் மொத்தமே மூத்த மனைவி தான் உன்னாண்ட கிடையாது கோடி. ஏய், நீ போய் சிறையில் நல்லா படுத்துக்கினே. ஆவி. எனக்கு மனசு இருக்குது. டேய், நான் இங்க டேய், போச்சுவேன். டேய், யாரா? எதுக்கு அங்க கை வை? ஏண்டா எல்லாரும் விழுந்திருப்பாங்க. நீ வச்சானா நான் வச்சேன் நீ பக்கத்துல தாங்கிற நானும் பக்கத்துல தாங்கிறேன் ஏய். இதுல யார் சாமாச்சாலு மனசு துடிக்குது. துடிச்சா? மனசு வரலடா. அப்ப நான் எழுமான்னு சொல்லுவேன் வரங்குடா அப்படியே. இந்த ஆளை சிறையில போடுறா. டேய், எனக்கடா சரி? பாப்பா. ஏய், வாங்கடா. பாப்பா. மகளே, என் செல்லம், என் அப்பா அப்பா பாவி, நீ எல்லாம் அடிக்கிறியாடா டேய்? ஆனா நீ சீச்சினே பேச எனக்கு பிடிக்கல நான் என்ன சிரிக்கிறேன்? சண்டாளா என்னை அடிக்க வேலைக்காரன் அப்படின்னு பேச வேலைக்காரைய மேல கை வைக்க தகுதி இருக்காடா? அது கூட சிச்சி தாடி பேச கோமா பேசுறியா கோமா பேசு ஏய், அம்மா. அவ ரொமான்ஸ்ல இருக்கறால அவளுக்கு வராது. இவளை சிறையில போடு. அம்மானே கூட தயவு செய்து போடாத, போ. ஏய் ஓ எப்ப திருத்தி அப்புறம் வெளிய விடுவோம் போடி. போவல போ நான் கண்டுபிடிச்ச அந்த லப்பு வர காத்துக்கு அந்த லப்பு எந்த பஸ்ல வந்து டயர் கீச்சு கிடாச்சு ஒரு அப்பங்கார எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை வளர்க்குறான் ஆமா, நோவாத தள்ளி முடியலாடா டேய் டேய் வனாடா இந்த வேலை வனாடா நான் என்ன சொல்றேன், என் வீட்டுக்கார அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பாக்குறவங்க நான் அடிக்கிறேன்னு அடிப்பாங்க. என்ன சொல்ற குட்டியே? குட்டி குட்டியே நான் பேஜாராகுது என்னடா உனக்கு பேஜராகுது? நான் எதுக்கு அடிக்கிறேன்னா, ஒரு வீட்டுக்காரர் கூட ஒரு லெவல் வரைக்கும் தான் இருக்கணும். ஆமா ஆமா அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமோ நஞ்சு நஞ்சு. ஆமா ஆயா நம்ம சிச்சினே பாருங்க நம்ம குடும்பம் அவ்வளோ லட்சணம் என்ன பண்றது? இன்னும் எந்நாட்டுக்கு பொன்னாட வாழ்ந்து வரக்கூடிய இன்னும் சென்னை திருவேற்காடு இன்னும் ஸ்ரீ கிருஷ்ணா உட்வொர்க்கில் பணிபுரியக்கூடிய உரிமையாளராக திகழக்கூடிய இன்னும் ஐயா ஏழுமலை ஆச்சாரி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்களுடைய பேரனாக திகழக்கூடிய கே தர்ஷன் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு எங்கள் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றத்தை பாராட்டி ரூபாய் 500 வழங்கியுள்ளார். அதனால நிஜமா சொல்றேன், தர்ஷன் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த உள்ளமாக திகழக்கூடிய குழந்தை அவர்கள் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று எங்கள் குடும்ப ராஜேஸ்வரி நாடக மன்றத்தின் சார்பாகவும் இந்த ஊர் அம்மனுடைய அருள் பெற்று என்றென்றும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நன்றி கலந்த வணக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தப்பது இனி எந்நாட்டுக்கு கொண்டாட வாழ்ந்திடக்கூடிய மாவட்ட கவுன்சிலராக திகழக்கூடிய கஸ்தூரி ஏகாமரம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த உளமாக திகழக்கூடிய ஐயா அவர்கள்
இன்னும் ஐயம்பட்டை சேர்ந்த சந்தோஷ்குமார் இவர்களை இருவரும் ஒன்றாக சேர்ந்து எங்கள் குறும்பு ராஜேஸ்வரி நாடகமன்றத்தின் நகைச்சுவை நாயகன் முருகன் அண்ணன் அவர்களை பாராட்டு ரூபாய் 500 ரூபாயும் எம்மம்பட்டுமா ஐயம்பட்டு சாரிங்க மன்னிச்சிருங்க ஜம்பம்பட்டு கரெக்டா ஐம் ரியலி சாரி ஜம்பம்பட்டை சேர்ந்த சந்தோஷ்குமார் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்களும் எங்கள் இருவரையும் பாராட்டி 500 ரூபாய் வாரியுள்ளார் ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம் மொத்தத்தையும் நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆமா இவளாச்சியா சகாதர 10 மணி இவளை வளர்த்து ஆளாக்கணும் நாளைக்கு சித்து குடும்பம் பண்றான் என்ற பேர் வரக்கூடாது இவளை வளர்த்து சரி இன்னும் ஒருத்தர் திருமணம் ஆமா எல்லாம் நீங்க கண்ணு பாத்து தெரியாதா? அவன் யாரு எவரு அப்பா யாரோ அம்மா யாரு தெரியாத அனாதனாயி எங்கேயோ கோயில கண்டுச்சான் அவனை கோயில கண்டுட்டு இந்த பயிர் வைக்கிறப்ப ஏதாவது குத்தான் ஆமா அதையும் வளர்த்தேன் ஐயோ பாவம் சின்ன வயசுல அப்படி இருப்ப முட்டி நான் குசுப்பு மாதிரி இருப்ப குசுப்பு மாதிரி எல்லாம் நாட்டு கட்டு மாதிரி இருக்கு தெரியும் நான் தெரியும். அரண்மனை ஆயம்மா வேலைக்கு கூப்பிட்டாங்க என்ன அவன் என்ன பண்ண என்ன அப்போ அதுக்காகவே என் இன்ஸ்டா ஐடி ஓ கடி கட்டு அந்த ஆயாவே அழுகுதுப்பா. என்ன கொடுமா என்ன ஆயா நீ அழுவது ஆயா நான் பார்த்து எந்த மாதிரிக்கு நாத்தனா கந்த மரத்துல சாத்தனா கல்யாணம் பயமொழிலாம் கரெக்டா சொல்றேன். ஆமா இவன் இருக்கிறதுனால இவன் லவ் பண்றான் கரெக்ட். அவன் எங்க வரான் அவன் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியும் நான் காட்டுறவா